BBC Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். விஜித ஹேரத் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். தமிழ் தேசிய கட்சிகளை ஐக்கியப்படுத்தும் முயற்சியில் தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கம். இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். விகிதாசார தேர்தலின் கீழ் இது ஒரு வரலாற்று வெற்றி என தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசனுக்கு தேசிய பட்டியல் ஊடாக உறுப்புரிமை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா தீர்மானித்துள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கை பாராளுமன்ற தேர்தலில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட வேட்பாளர் விஜித ஹேரத் வெற்றி பெற்று மீண்டும் பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். அதற்கமைய கம்பஹா மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட விஜித ஹேரத் 7,16,715 வாக்குகளையும், அனிஸ் ஜெயரத்ன பெர்னாண்டோ 1,62,433 வாக்குகளையும், மஹிந்த ஜெயசிங்க 1,37,315 வாக்குகளையும், HD கிரிசாந்த சில்வா அபேசேன 1,21,825 வாக்குகளையும், MM முகமட் முனீர் 1,09,815 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். RA அசோக சப்புமால் ரன்வல 1,09,332 வாக்குகளையும், NT விஜயசிங்க 83,061 வாக்குகளையும், ருவான் நிஷாந்த மாப்பாகம 78,623 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட ஹர்ஷன ராஜகருணா 67,004 வாக்குகளையும், காவிந்த ஜெயவர்தன 37,597 வாக்குகளையும், அமில பிரசாத் 23,699 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். இதேவேளை கொழும்பு மாவட்டத்தின் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் ஹரணி அமரசூரிய இம்முறை அதிக வாக்குகளை பெற்று 2வது இடத்தை பெற்றுள்ளார். அவர் 6,55,289 வாக்குகளை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னர் அதிக வாக்குகளை மஹிந்த ராஜபக்ச பெற்றிருந்தார். அவர் 2023ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் குருநாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு 5,27,364 வாக்குகளை பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் நாட்களில் தமிழ் தேசிய கட்சிகளை ஐக்கியப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட இருப்பதாக தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கம் அறிவித்திருக்கிறது. இது தொடர்பாக அந்த அமைப்பின் தலைவர் BS சிவகரன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தனது உத்தேச முயற்சி பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அதில் கூறப்பட்டுள்ளவை வருமாறு: தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம். கடந்த 70 ஆண்டுகால அரசியல் உரிமைக்காக ஜனநாயக மற்றும் ஆயுத போராட்டங்களை எதிர்கொண்ட தமிழினம் பல்வேறு விதமான இழப்புகளையும் நெருக்கடிகளையும் வலிகளையும் வாழ்வியல் சுமைகளையும் எதிர்கொண்டு வருகிறது. ஆனால் 2009க்கு பின்னர் கடந்த 15 ஆண்டுகளாக பல்வேறு நெருக்கடிக்குள் தமிழினம் சிக்கி தவிக்கிறது. காலத்துக்கு காலம் ஆட்சிக்கு வருபவர்கள் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை தொடர்ச்சியாக வன்வலு கடந்த மென்வலுவில் நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். இதனை எதிர்கொள்வதே பாரிய சவாலாக உள்ளது. அதிலும் பிரிந்து நின்று எதிர்கொள்வது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. ஆகவே ஒன்றாக இணைந்து அரசின் நெருக்கடிகளை எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. தற்போது தமிழ் கட்சிகளின் பதவி சண்டையால் தங்களுக்குள் முரண்பட்டு பல அணிகளாக பிரிவடைந்துள்ளனர். அவர்களுக்கு இடையிலான முரண்பாடு பொது எதிரியை மகிழ்விக்கும். இந்த தேர்தல் களம் தமிழ் கட்சிகள் தமது முரண்பாட்டை பேசுபொருளாக்கியுள்ளன. இதனால் விருப்படைந்த பொதுமக்கள் தமிழ் தேசிய கோட்பாட்டு சித்தாந்தத்துக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். தமிழ் கட்சிகளிலும் பல்வேறு விதமான தவறுகளும் குறைபாடுகளும் காணப்படுகின்றன. அவற்றை அவர்கள் விரைவில் தீர்த்து கொள்ள வேண்டும். ஒரே இலக்கில் செயற்பட முனைவோர்கள் பிரிந்திருந்ததனால் வடக்கு மாகாண தேர்தல் களம் பல்வேறு விதமான சோதனைகளை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு மக்கள் விழித்து கொண்டமையால் தம்மை தற்காத்து கொண்டனர். அவர்களுக்கு எமது பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும்.
ஆனால் வடக்கில் உள்ள நிலைமை மிக மோசமாகிவிட்டது. ஆளும் அரசே வெற்றி பெற்றிருப்பதனால் எமது தமிழ் தேசியவாத அபிலாஷைகளை எவ்வாறு பூர்த்தி செய்ய போகின்றோம் என்கிற கேள்வி எழுகிறது. எனவே தமிழ் தேசிய கட்சிகள் தமக்குள் இருக்கின்ற பகைமையை மறந்து குறைந்தபட்சம் ஒன்றாக இணைந்து மீண்டும் கூட்டமைப்பாக இயங்க வேண்டியது காலத்தின் கட்டாயமும் நிர்பந்தமும் ஆகும். இவ்வாறான ஐக்கியமில்லாவிட்டால் அசுர பலத்தோடு வெற்றி பெற்றுள்ள அரசை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை தமிழர் தரப்பிடம் இல்லாமல் போய்விடும். ஆகவே எதிர்காலத்தில் நடைபெறுகின்ற தேர்தல்களிலும் சரி, தமிழ் தேசிய உரிமை ஜனநாயக போராட்ட விடயங்களிலும் சரி, ஒன்றாக இணைந்து எதிர்கொள்வதே அவசியமாகும். அதனையே மக்களும் விரும்புகிறார்கள். கடந்த பல வருடங்களாக இவ்வாறான ஐக்கிய முயற்சிகளை ஏற்படுத்தியவர்கள் என்கின்ற வகையில் தேர்தலில் தமிழ் தேசியத்துக்கு வாக்களியுங்கள் என கோரிக்கை விடுத்ததன் உரிமையிலும் எதிர்வரும் நாட்களில் தமிழ் தேசிய கட்சிகளை ஐக்கியப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட இருக்கின்றோம். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். ஆளுக்கு ஆள் துரோகி பட்டம் வழங்குவதையும் ஒரு கட்சி வந்தால் இன்னொரு கட்சி வரமாட்டேன் என கூறும் வரட்டு வாதங்களையும் அடியோடு மறந்து விடுங்கள் எனவும் கேட்டுக்கொள்கிறோம். நடந்து முடிந்த தேர்தல் வடக்கு மாகாணத்தில் தமிழ் தேசிய நீக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கு தார்மீக பொறுப்பெடுக்க வேண்டியது சகல தமிழ் தேசிய கட்சிகளும் ஆகும். தமது குறைபாடுகளையும் செயற்பாடின்மையும் இனிமேலாவது திருத்திக் கொள்வதற்கு அவை முன்வர வேண்டும். ஆனாலும் தமிழ் மக்கள் இன ரீதியான சிந்தனைத்துவத்தை மறந்து தேசிய கட்சிக்கு வாக்களித்தமை என்பது மிகவும் வேதனைக்குரிய பரிதாபகரமான நிலைப்பாடு ஆகும். தமிழ் மக்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை எனும் தோட்பாட்டை வெளிப்படுத்தி வரும் ஆபத்துண்டு. அந்த மக்கள் எதிர்வரும் காலத்தில் தங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் எனவும் நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஏனெனில் தேசிய கட்சிகளுக்குள் கரைந்து போவது என்பது தமிழ் தேசிய இருப்பை ஒருபோதும் கூர்மையாக தக்க வைக்கக்கூடிய காலநிலையை உருவாக்காது என்பதையும் எமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எமது முயற்சிக்கு சகல கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம் என்றுள்ளது. மறுமலர்ச்சி யுகத்தை ஆரம்பிக்க தோள் கொடுத்த அனைவருக்கும் நன்றி என அனுரகுமார திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி பொது தேர்தலில் அமோக வெற்றி பெற்றுள்ளதை தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் வலைத்தளத்தில் நன்றியை தெரிவித்து பதிவேற்றம் செய்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வெற்றியை போன்று பொது தேர்தல் வெற்றியையும் அமைதியான முறையில் கொண்டாடுமாறு வலியுறுத்தியுள்ள ஜனாதிபதி, தேர்தல் வெற்றியை அமைதியான முறையில் கொண்டாடும் அரசியல் கலாச்சாரம் என்றும் நிலையானதாக இருக்க வேண்டும் என்றும் நாட்டு மக்களிடம் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி 159 ஆசனங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றுள்ள நிலையில் மறுமலர்ச்சி யுகத்தை ஆரம்பிக்க தோள் கொடுத்த அனைவருக்கும் நன்றி என ஜனாதிபதி பதிவேற்றம் செய்துள்ளார். இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியில் பிரதான பங்காளர்களாகிய வடக்கு மற்றும் கிழக்கு மக்களுக்கும் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய நன்றி தெரிவித்துள்ளார். தமிழர்களின் நம்பிக்கையை சிறந்த முறையில் பாதுகாப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். சக ஜனநாயக நாடாக இந்தியா மக்கள் வழங்கிய ஆணையை வரவேற்கிறது மற்றும் இலங்கை மக்களின் நலனுக்காக இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளது என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. விகிதாசார தேர்தலின் கீழ் இது ஒரு வரலாற்று வெற்றி என தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பின்னரான ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். வெற்றியின் அரசியல் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் வெற்றிக்காக தியாகம் செய்தவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பொய் பிரச்சாரங்களுக்கு ஏமாறாத வடமாகாண மக்கள் இனவாதத்தை புறந்தள்ளி எமக்கு வாக்களித்தமைக்கு விசேடமாக நன்றி தெரிவிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கையை காப்பாற்றி முன்னேறி சென்றுள்ளனர். மக்கள் வழங்கிய அதிகாரத்தில் 2/3 பங்கு நாங்கள் கேட்காத போது அது எமக்கு வழங்கப்பட்டதாகவும், மக்கள் வழங்கிய பெரும்பான்மையான அதிகாரத்தை மக்களின் நன்மைக்காகவே அர்ப்பணித்து மக்களின் நம்பிக்கைகளை பாதுகாப்போம் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மேலும் தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி உள்ளிட்ட இந்த அரசாங்கம் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அதனை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் என்றாலும் இந்த தேர்தல் மூலம் தெற்கு அரசியல் கட்சி ஒன்று வடக்கின் நம்பிக்கையை வெற்றி கொண்டுள்ளமை தொடர்பில் எமது பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். காலியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் வரலாற்று வெற்றியை பெற்றுள்ளது. அது தொடர்பில் நாங்கள் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று இது இலங்கைக்கு விசேட சந்தர்ப்பமாகும். இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் எமக்கு நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போன விடயம் ஒன்றை தற்போதைய ஜனாதிபதியும் அதிகாரத்துக்கு வந்துள்ள அரசாங்கமும் வெற்றி பெற்றுள்ளது. அது தொடர்பில் இலங்கையர்கள் என்ற வகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றும் மேலும் அவர் குறிப்பிட்டார். பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தள பதிவொன்றின் மூலம் இதனை அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் ஆணையை ஏற்று அவர்கள் விரும்பிய மாற்றத்துக்கு வாழ்த்துகிறேன். இது புதிய பாதையையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய அணுகுமுறையையும் குறிப்பதாக அவர் தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சி மட்டக்களப்பில் 96,751 வாக்குகளை பெற்று 5 இடங்களில் 3 இடங்களை வென்றுள்ளது. இலங்கையின் 22வது தேர்தல் மாவட்டங்களில் மட்டக்களப்பு மாவட்டமே தேசிய மக்கள் சக்தி தோல்வியடைந்த ஒரே மாவட்டமாகும். ரா சாணக்கியனின் 65,468 விருப்பு வாக்குகளை பெற்று மட்டக்களப்பின் வரலாற்று சாதனை புரிந்துள்ளார். இது மட்டக்களப்பு மாவட்டத்தின் வரலாற்றில் ஒரு வேட்பாளர் பெற்ற மிக அதிக விருப்பு வாக்காகும். முந்தைய உச்ச அளவிலான 57,000 வாக்குகளை விட இது அதிகமாகும். இரண்டாவது இடத்தில் இருக்கும் தமிழரசுக் கட்சி வேட்பாளர் வெறும் 22,000 வாக்குகளை மட்டுமே பெற்றுள்ளார். இதில் இருவருக்கும் இடையில் சுமார் 43,000 வாக்குகள் வித்தியாசமாக உள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சி மட்டக்களப்பை தவிர்த்த மற்ற அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் தலா ஒரு இடத்தினை வெற்றி கொண்டுள்ளது. ஆனால் மட்டக்களப்பில் 3 இடங்களை வென்றுள்ளது. இந்த வெற்றியை தொடர்ந்து இன்றைய தினம் கருத்து வெளியிட்ட ரா சாணக்கியன் மொத்தமாக இலங்கை தமிழரசுக் கட்சி 8 இடங்களை வென்றுள்ளது. அதில் 1 தேசிய பட்டியல் மூலம் பெற்ற இடமாகும். இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு மக்கள் வழங்கிய பேராதரவுக்கு மிக்க நன்றிகள். இனிவரும் காலங்களில் எமக்கு முன்னால் உள்ள சவால்களை எதிர்கொள்ள மிகவும் ஆவலுடன் உள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார். பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசனுக்கு தேசிய பட்டியல் ஊடாக உறுப்புரிமையை வழங்க தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா தீர்மானித்துள்ளதாக அறிய முடிகிறது. தேர்தல் காலத்தில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த தேசிய பட்டியல் பதவி வழங்கப்படுவதாக மேலும் தெரிய வந்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்திக்கு 5 தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைத்துள்ள நிலையில் பங்காளி கட்சியின் தலைவர் என்ற வகையில் ஆசனம் ஒன்றை வழங்குவது குறித்து தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் இது குறித்த உத்தியோகபூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.